இப்ப சொல்லு, எதுக்காக என் பேர் எழுதுன? என் மேல அம்பிட்டு பாசமா உனக்கு? முதல்ல என் டைரியை கூட நான் அப்புறமா சொல்கிறேன். இதானோ உன் டைரி? இந்தா. ஹை தா. என்ன தரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போற? தாடா. வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னா எதுக்குன்னு சொல்லு, தாரேன். நான் அதெல்லாம் ஏமாற்ற மாட்டேன், ஒழுங்கா சொல்லிடுவேன். ஒழுங்கா கொடுறா. ஹாய், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தர மாட்டேன். சொல்றி முதல்ல. வெளியாடாத, ஒழுங்கா கொடு. டைரி வேணுமா? இந்தா இந்தா எடுத்துக்கோ. ஏய், அங்கே எங்கேயும் என்னை ஓட விடுறல நீ. அக்கா நான் டைரி எடுத்துட்டேன். கண்ணா சாரி அக்கா, பாவம் அதான். கேடி எடுத்துட்டு ஓடிட்டல, அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன். அப்பா, என் டைரி கிடைச்சிருச்சு. சரி, நான் வரேன். எங்க ஓட பாக்குறேன்? ஒழுங்கா சொல்லிட்டு போ. அதான் என் டைரி கிடைச்சிருச்சுல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், போடா. உன் டைரி தானே கிடைச்சிருக்கு, நீ எழுதுனதெல்லாம் கிடைக்கல. நான் அதை எடுத்து என் வேலட்ல வச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, உன் கையால என் பேர் எழுதியிருக்க, அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? அதை அழகா கிழிச்சு பத்திரமா என்னோட வேலட்ல வச்சிருக்கேன். கண்ணா, அது குடுமா, யாராச்சும் பார்த்துருவாங்க. நான் என்ன உன் பேரை எழுதியா என்னோட வேலட்ல வச்சிருக்கேன்? அது என்னோட பேரு தானே. யார் என்ன நினைப்பா? அது உன் டைரியில இருந்தாதான் உன்னே தப்பா நினைப்பாங்க. அது என்கிட்ட தானே இருக்கு, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. சரி சொல்லு, எதுக்காக என் பேரை இத்தனை வாட்டி எழுதி வச்சிருக்க? அது பக்கத்துல வா சொல்றேன். இதோ வந்துட்டேன். இப்ப சொல்லு. அது ஏன்னா போட 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 அழகுக்கு இருக்கா. அடிக்கல்லி, எப்படி ஏமாத்திட்டிய நீ? மாவலே, உன்னை வச்சுக்க அப்புறமா. ஃப்ராடு, ஏமாத்திட்டா ஓடுற மவளே. எப்படினாலும் உன் வாயிலிருந்து நான் வர வச்சிருவேன். இவளை பார்த்தாலே எல்லாமே மறந்துடுது. வைஃபை மாட்டணும்னு கிளம்பிட்டு இருந்தேன், என் மூட மாத்தி விட்டுட்டா. அழகி, மாட்டாமையா போவ? அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. கண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க. முதல்ல போய் வைஃபை மாட்டுறா. நம்ம ஸ்வேதா மாதிரி இருக்கு. ஹே ஸ்வேதா. ஏய் கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உன் கண்ணுக்கு நாங்கெல்லாம் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட் நிவ்யா தவிர வேற யாரும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதெல்லாம் இல்லப்பா. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளேயே வேலை கிடைச்சிருச்சா, அப்படியே வேலையில பிஸி ஆயிட்டேன். நிவ்யா என் நெய்பர், அப்போ அவள் கூட தான் நிறைய க்ளோஸா இருக்க முடியும். சரி சரி. அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. எப்படி இருந்துச்சு உன் ஃபாரின் ட்ரிப்லாம்? நல்லா இருந்துச்சு. என்ன, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணேன். ஆமா, இங்க வைஃபை கனெக்ஷன் எங்க கொடுப்பாங்க? ஏய், நிவ்யா அண்ணனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான்டா, அவங்க கிட்ட கேட்டு பாரு. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ப்ரோ கிட்ட கேட்டா சொல்லிடுவாரு. சரி, நிவ்யாவை பாத்தியா? ஓ, பார்த்தேனே. ஏன்? இல்ல, ஊருக்கு போனதுலேருந்து புலம்பிக்கிட்டே இருந்தா, அதான் பாத்தியா என்னன்னு கேட்டேன். என்னது புலம்புனாளா? என்ன புலம்புனா? அது என்னன்னா, உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அவ? எதுவும் சொல்லலையே. என்ன விஷயம்? சொல்லலைன்னா நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா, அப்புறம் என்னையாவா அடிப்பா. நானும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு மட்டும் நீ சொல்ல மாட்டியா? ஆஹாப்பா, நான் சொல்ல மாட்டேன். நிவ்யாக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ச்சே, கண்ணாவும் பாவம், நம்ம ஃப்ரெண்டு தானே. சரி சொல்லுவோம். சரி சொல்கிறேன். சொல்லு. நிவ்யா உன்னைய என்னைய? சஸ்பென்ஸ் வைக்காத ஸ்வேதா, ஒழுங்கா சொல்லு. குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வராம
ஏய் ஆமாடி, அதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். கண்ணன் என்ன பார்த்தேன், அதான் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். சரி ஸ்வேதா, நீ என்னமோ சொல்ல வந்தியா, அதை சொல்லு. கண்ணா அப்புறமா சொல்கிறேன், நிவ்யா வந்துட்டா. ஏய் என்ன 2 பேரும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன? ஒன்றும் இல்லடி. நிவ்யா, மனோ ப்ரோ வீட்டில் இருக்காரா? வீட்டில் இருக்கான்டா, கான்காலில் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் அவரை பார்க்கணும். சரி வா போவோம். போவோம் வா. வா கண்ணா, சொல்லு. என்ன ப்ரோ, ஒர்க் ரொம்ப டைட்டா இருக்கு போல, ஆளே பார்க்க முடியல உங்களை. ஆமா கண்ணா, 3 நாளா செம்ம டைட்டு. வீட்டில் இருக்கவங்களே என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ வேலை. ஏய் வா, உட்காந்து பேசுவோம். என்ன கண்ணா சொல்லு, என்ன விஷயம்? ப்ரோ, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். எங்கள் வீட்டில் சரியாக நெட் கனெக்ஷனே கிடைக்கல, ஸோ தான் வைஃபை மாட்டலான்னு வந்தேன். நீங்களும் என்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அதான் உங்களுக்கு எங்கே வைஃபை கனெக்ஷன் கொடுக்கணும்னு தெரியும்ன்ட்டு நான் கேட்கலான்னு வந்தேன். நான் அவர் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வைஃபை கனெக்ஷன் கொடுத்துக்கோ, சரியா? நெட் ஸ்பீட் நல்லா தான் இருக்கு. ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம். நிவ்யா, நிவ்யா, என்ன மனோ சொல்லு. எனக்கும் கண்ணனுக்கும் காஃபி போட்டு கொண்டு வா போ. போடா, அதெல்லாம் முடியாது. நானும் என் ஃப்ரெண்டும் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம். நிவ்யா, அண்ணா சொல்றேன்ல, போய் போடு போ. அதெல்லாம் முடியாது ஒன்றும், போடா. இவ்வளோ நேரம் கால் பேசிட்டு இப்பதான் வரேன். உனக்கு அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. சாரி, ஆனால் உனக்கு மட்டும்தான் போட்டு தருவேன், அவனுக்கெல்லாம் கிடையாது. ஏண்டா? ஓ அப்படியா, இப்ப பாரு. ப்ரோ, நீங்க டைரி எழுதுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன டைரி கண்ணா? இல்ல, டைரியில நேம் எழுதுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன சொல்ல வர? சுத்தமா புரியல எனக்கு. சரி சரி, 2 பேருக்கும் காஃபி போட்டு வரேன். ஏய், எனக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு வா. ஆ போடுறேன். என்ன டைரி பேரு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன? அது ஒண்ணும் இல்லை ப்ரோ, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? அட போக்கண்ணா, நீ வேற. 3 நாள் ரொம்ப டைட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாட்ட தள்ளி போட்டிருக்கேன். ஏன் ப்ரோ, உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ பண்ண இஷ்டம் இல்லை. ஓ சரி சரி. இந்தாங்க 2 பேருக்கு காஃபி போட்டாச்சு. திருப்பி ஏதாச்சும் என்னை கூப்பிட்டேன்னா அவ்வளோதான், நானும் ஸ்வேதாவும் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம். சரி சரி, நீ போ. இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு காஃபிக்கு எவ்வளோ செழிப்பத்தி அவகிட்ட. சரி குடிங்க ப்ரோ, ஆறிட போகுது. கோகிலாக்கா, உள்ள வரலாமா? ஏய் வா புஷ்பா, வா வா. ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. அதான் தம்பி வந்துட்டான்ல, அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே வீட்லயே உட்காந்துட்டேன். குழு மீட்டிங் கூட வரல போன வாரம். ஆமாக்கா, மறந்துட்டேன். போன வாட்டி காசு கொடுத்துட்டேன்ல, குழு சேலை எடுத்துட்டீங்களாக்கா? இல்லை புஷ்பா, இன்னும் 2 பேர் கொடுக்கல, மொத்தமாக சேர்த்து எடுக்க சொல்லிட்டாரு தலைவர். நின்றுட்டே இருக்கியம்மா, வா உட்காரு. சரிக்கா. என்ன புஷ்பா, ஏதாச்சும் விசேஷமா? இல்லைக்கா, சும்மா தான் பார்க்க வந்தேன். ஆமாம், நம்ம மனுவுக்கு பொண்ணு பார்த்துருக்கதா சொன்னாங்க. பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களாக்கா? எப்போ கல்யாணம்? அட நீ வேற, அவன் இன்னும் பொண்ணு பார்க்கவே வரல. வேலை இருக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கான். ஏங்கா, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அவனுக்கு? அவன் மனசில் என்ன இருக்கோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியான். அதை விடு, உன் பையனுக்கு எப்போ கல்யாணம்? என் பையனுக்கா? என் அண்ணன் பொண்ணு பூஜா படிப்பு முடிச்சிட்டா, அவனுக்கும் வேலை கிடச்சிருச்சு. அடுத்து கல்யாணம் தான். யாரு, உன் அண்ணன் பொண்ணு பூஜாவா? நல்லா இருப்பாளே ஆளு, சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்போ எப்படி இருப்பா? அவளுக்கு என்ன, நெடுன்னு வளர்ந்து அழகா ஹீரோயின் கணக்காட்டா இருக்கா. இந்த செமஸ்டர் லீவ் விட்டோன்னே வீட்டுக்கு வருவா. சரிம்மா சரி, உன் வீட்லையாவது விசேஷத்தை வை சீக்கிரமா. இந்த மனோ பையன் இப்படி இருக்கான், நான் என்ன செய்யறது? ஆமாக்கா, கண்ணன்கிட்ட பேசிட்டு
அடுத்து கல்யாண தேதியை குறிக்க வேண்டியதுதான். உன் பையனாச்சும் உன் பேச்சு கேட்கட்டும். நான் சொன்னதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க்கா. அதுவும் இல்லாமல் பூஜான்னு அவனுக்கு உயிர். பூஜா பூஜா பூஜான்னு அவ பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானே. அப்புறம் என்னடிமா, சீக்கிரமாக கல்யாண சாப்பாடு போடுங்க. ஏய் நிவ்யா, இங்கே வா. ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க? சொல்லுங்க ஆண்டி. என்னடா செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சா? 5 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆண்டி. நான் ஒன்று பாக்கி இருக்கு. என்ன எக்ஸாம்டா? மேக்ஸ் ஆண்டி. ஏன் டல்லாக இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்லைடா, கோயிலுக்கு போகிற வழியில் நானும் அங்கிளும் ஜூஸ் குடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோகிலா அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, நீ போய் படி. சரிங்க ஆண்டி. சரிக்கா, நான் வரேன். சரி புஷ்பா, போயிட்டு வா. பாத்திரம் வேற குமிஞ்சு கிடக்கு. இந்த பிள்ளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னு வீட்டு வேலையை பார்க்க வச்சிடணும். சும்மா எக்ஸாம் டிமிக்கி கொடுத்துட்ருக்கா. பொம்பளை பிள்ளையானது வீட்டு வேலையும் பார்க்க வேண்டாமா? நானும் சுமதியமாக எவ்வளோ தான் செய்கிறது. சரி சரி, வேலையை பார்ப்போம்.